காஃபி போடுற சாப்பிட்றிய? தண்ணி போட்டிருக்கானே? ஆமாம். யாழோ Good night, Amus, Salams, Bujis. பாய் டாலி. இல்லை நீ சொன்னா கேட்கவே மாட்டேன். பாய்டா கண்ணே. பாய். அம்மா காஃபி குடிச்சியா? வேணாம் மாமா, அத்தைக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். என்ன உனக்கு அறிவில்லை? விடிகிற வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து நீயும் கூத்தடிச்சிட்டு இருக்க. இப்போ என்ன இடத்துல டேமேஜ் பண்ணுற? அண்ணன் நான் காலேஜ் அடிச்சு கூட்டு வரது. உங்க அப்பா இருக்கான் பாரு, அவனே அப்படிதான் குடிச்சது நாசமானான். அது மாதிரி இவனும் நாசமா போயிடுவானு பயமா இருக்கு. ஐயா, எங்கள் அப்பெல்லாம் வேற லெவல்யா. அந்த ஆள் குடிச்சது போது மற்ற நேரம் வேலையை பார்ப்பான். ஆனால் நம்ம அண்ணன் அப்படி இல்லை, விரக்தியில் குடிக்கிறாரு. படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் சாட்டர்டே கெட்டு மட்டும்தான் ஃபிக்ஸு. டாக்டர் வணக்கம். சார் லஞ்சா இன்னைக்கு என்ன மெனு? சிக்கன் பீஸா வித் பெப்பரோனி டாப்பிங்ஸ் சாப்பிட்றீங்களா? ஏன் நீங்க என்னமோ கறி குழம்பு மீன் குழம்பா கொடுக்க விட்றீங்க? வெறும் கஞ்சி தானே? எல்லாம் அவங்க நல்லது தான் சார். ஐயா, இவங்களை பொறுத்த வரைக்கும் மருந்து மாற்ற மட்டும் தான் சாப்பிடும் சார். வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா கேட்காம வம்படியாக ஒரு ஸ்பெஷல் வார்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருக்க வரைக்கும் தான் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க எழுந்து பேசுவாங்கங்கிற நம்பிக்கை வரும். பெருசுக்கு அவ்வளோ சார். குற்ற உணர்ச்சி டாக்டர். அவங்க ஒழுங்காக இருந்தப்போ கெத்தில் அந்த அம்மா ஆட்டி படைச்சாரு. இன்னைக்கு அந்த அம்மா பொசுக்குன்னு படுத்துக்கினதுக்கப்புறம் அந்த அம்மாவோட அருமை புரியுது. இப்போ பொழிகிற லவ்ஸை, அதுவும் கடைசி காலத்தில். விஜி, என்னடா சீக்கிரம் வந்துச்சா? குச்சி நீ மியூசிக் கிளாஸ் போயிருக்கலாம். இப்போ நீ குடிச்சிட்டு தானே இருந்த? சீச்சி, அது சும்மா நேற்று அடிச்ச ஒரு ஸ்மெல்லு. அந்த இவன் இருக்க மாதிரி வரணும் அவன். அப்போ நீ சீடி ரீட்டாடா நீ. சாக போறியா நீ? சாக போறியா? நான் என்ன சொல்றேன்? செத்துற கூட இருந்தா குடிக்கிற. இவன் என்ன பண்ண சொல்ற? இவன் என்ன பண்ண சொல்ற? வேற வழியே இல்லைன்னா அவனை போட்டு அந்த வாங்கி வச்சிருக்க. சிலர் தோணும் அங்க போய் அவனையும் போட்டு செத்துட்டுமா சொல்லு, சுட்டு செத்துட்டுமா? போதும்டா, விட்டுட்டு அடுத்த வேலையை பாரு, அடுத்த கதை எழுது, அடுத்த படம் பண்ணு. முடியாதுடா, நீயே சொல்லு. குட்டி வயிற்றுல இருக்கும்போது அது வேணா ஓரமா வச்சுட்டு இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிட்டு முடியுமாடா? எனக்கும் அப்படிதான்டா, முடியலடா. I'm sorry டா, sorry பூச்சி, sorry. I prefer one of these elephants, really. Oh. Hi. Hi. Hello. Welcome. What do you want?
We are looking for a statue of elephant. Yeah, elephant statue. Elephant. Elephant. எலிஃபென்ட் Yeah. ஓகே ஓகே இந்தாடா இதாண்டா 1974 75 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா செஞ்ச சிலைகளோட லிஸ்ட்டு இதில் இருக்குது. சிலைகளோட டிசைன், எந்த கோயில் ஆர்டர், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நான் 1974 உங்கள் அப்பா கிட்ட ஜாயின் பண்ணேன். அதனால் அதுக்கப்புறம் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஆனால் எங்கள் அண்ணன் 64 உங்கள் அப்பா கிட்ட ஜாயின் பண்ணிட்டார். ஆனால் அவர் நோட்டெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதில்லை. ஏன்னா எங்கள் அண்ணி ஒரு ஸ்ட்ரிக்ட் கிறிஸ்டியன். ஐயா சின்ன காலேஜ் சென்ட் பண்ணிட்டேன் மாமா, இது போதும். தயவு செஞ்சு உங்க மொக்க புராணத்தில் ஆரம்பிச்சிடாதீங்க. மொக்க புராணமா? உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய சிற்பி தெரியுமா? பாரத் கலா ரஞ்சன் அவார்டு வாங்கின ஒரே தமிழ் சிற்பி. அவர் புள்ள நீ அவர் பெருமைப்படுற மாதிரி என்னடா செய்ய போற? என்ன ஜெகனே, கடைக்கு பொட்டி வந்திருக்கு, எடுக்க வந்தேன்னு நினச்சேன். என்னென்னமோ பேசுகிற? இல்லைண்ணே, சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். பண்ணியிருக்கீங்களா? 2 ட்ரிப் தான் பண்ணியிருக்கேன். பெரிய ரிஸ்க்லாம் இல்லை, அது வரைக்கும் ஆள் இருக்கு. இல்லை, ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியா. பண்ணிடலாமா? புரோக்கர் நம்ம பையன்தான், ஃபாரின் கனெக்ட்லாம் பிடிச்சிருவான். உங்கள் கேலரி கடைக்கே ஃபாரின் ஆர்டர் வந்த மாதிரி பேப்பர் ரெடி பண்ணுங்க. 3 லட்ச ரூபாய்க்கு மேலே கோட் பண்ணாத. என் கமிஷன் 20%. என்ன கான்செப்ட்டு? நம்ம செஞ்ச சிலையை நம்மளே திருடுறோமா? அப்படியும் சொல்லலாம். இல்லை, எங்கள் அப்பா உங்கள் அப்பா ரெஸ்டி செதுக்கி இன்னைக்கு கேட்பாரே இல்லாத சிலைகளை அதை மதிக்கிற இடத்துக்கு அனுப்புகிறோன்னு சொல்லலாம். ஏய் பா, குழப்பாதண்ணே. சரி விடு, இதில் நமக்கு நல்லா பணம் கிடைக்கும். 3 லட்ச ரூபா. 3 லட்சமா? உழுக்கு விளக்கேன போய் எங்கள் அப்பா கிட்டேயோ ஜார்மாமா கிட்டே போய் சொல்லிடாது. ஏய், என்னை தேவையில்லாமல் அண்டர்ஸ்டிமேட் பண்ணாது. நான் ஒன்றும் அவ்வளோ ஒழுக்கு வழக்கினெல்லாம் கிடையாது. விஷயத்துக்கு வா. ஸோ இதான் நம்ம பிளான். பேட்லாக்கு ப்ரெஸ்ஸிங்கு திருப்புலி திண்டுக்கல்னால் ஈஸி. ஆமாம், இது கோயில் பூட்டு, நிறைய எனர்ஜியும் கொஞ்சம் மனசாட்சியும் அட்ஜஸ்ட் பண்ணணும். செலவாகும் 40,000 ஆளுக்கு 1 லட்ச ரூபா தரேன். 1 லட்சம் கரெக்டாக முடிச்சிடணும். 1 லட்சம் தானா? நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேறு வாங்கணும். முக்கியமாக எனக்கு ஒரு க்ளவுஸு ஒயிட் கலரில். எனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் ரேபன். சரியா? ஏய் விளக்கணுங்களா, திருட போகிறது நைட்லடா. பஸ் பாஸ் 2 நிமிஷத்துக்குள்ளே திறந்து நம்ம உள்ளே போயிடணும். 2 நிமிஷத்தில் திறக்க நான் என்ன ஜேம்ஸ் பாண்டா? இந்த மாதிரி பூட்டெலாம் நான் பார்த்ததே இல்லை. துணியா குறுக்குள்ளே விடிஞ்சிரும் போல இருக்கு. ஆட்டி சுருக்கு போய் மாதிரி இருக்கு. பாஸ் எப்படி பாஸ்? திறந்தாங்க இருக்கு. MI2 லெவலுக்கு பில்டப் கொடுத்தீங்க பாஸ். பயமாக இருக்கு. சாமி குத்தமாயிடுச்சுன்னா? யோ வாயா, நிச்சயம் வச்சு கும்பிடுவருக்கு இருந்தா கடவுளுக்கு மரியாதை. ஆடலாமே இது. இது எப்படியா தருங்க பாஸ்? அவ்வளோ பெரிய பூட்டே தந்தாச்சு, இதெல்லாம் ஏமாத்துறோம். பாஸ் முதல்ல சிந்தில் வர சொல்லுங்க. சொன்னோம்ல, ஓவரா பில்டப் கொடுத்தீங்க. ரமேஷ் அண்ணா, என்ன ப்ராப்ளமா? பதட்டப்படாம வா, இங்கே எல்லா பூட்டும் திறந்தா இருக்கு. முக்கியமாக நீ அதை கண்ணாடி போட்டுருப்பேன்னு தெரியும். தயவுசெய்து கழட்டிட்டு வா, காண்டாயிரும். வை வரேன். ரமேஷ் 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 நல்லா கத்தி ஊரே போடும். ஏய் கண்ணாடி கட்டி அடிச்சு பொல்ல. யோ கட்ட போய் திருத்துறல பாஸ். அப்பா மேட்ரு. நம்ம 2 பேரும் எதுக்கு பழக்கிறோம்? லவ், காதல், பியார், மண்ணாங்கட்டி. அது இல்லடா, அந்த 3 எழுத்து வார்த்தைக்கு தான் பழக்கிறோம். காதல் 3 எழுத்தாடி? இல்லைடா, நான் வரது சொல்லக்கூடாது. பொண்ணாக இருந்தால் சொன்னால் தப்பு. ஓ, கெட்டு பார்த்துடாங்க. இப்போ பண்ணுவேன்.
மேட்ரா நான் 8 4 லடி. சரி 4 எழுத்துன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு மட்டும்தான் பழக்கிறோம். என் லைஃப்பில் இந்த கல்யாணம் லவ் எல்லாம் என் ஜீவாவை சுடுகாட்டில் எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சுட்டு சாம்பல் ஆகின போவே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஃபார் அந்த 3 எழுத்து மேட்டருக்கு தான் இந்த கல்யாணம் லவ்வு டைமண்டு இந்த வல்கனெல்லாம் வேணாம். புரியுதா? புரியல. Let's just என்னங்க? ஐயோ சத்தியமா சித்தப்பா, இது வரைக்கும் சித்திக்கு முக்கல்ல போய் ஆப்பிள் பழம் கூட வாங்கி கொடுத்ததில்ல. அந்த ஃபீல்ல நெக்லஸ் வாங்கினேன், அதுவும் டூப்ளிகேட். சித்தப்பா சித்தப்பா யார் இந்த பொண்ணு? ஸ்டோரி பாஸ் தலையிடுற தெரியுதா உனக்கு? பர்சனடா? சொல்கிறேன். மலர் மலர் விழி நம்ம மாலு மலர் விழிய லவ்ஸு உங்கள் சித்தப்பா மாதிரியே. ஏங்க சட்டு ஒன்று பேசி கல்யாணத்தை முடிங்க ப்ளீஸ். மலர் என்னைக்கும் இவனை லவ் பண்ணுறேனோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ சொன்னதே இல்லை. நானே உருக்கி லவ் பண்ணி ஜீவாவை கட்டிக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் அவள் தான் என்னோட உலகம். சந்தோஷமாக தான் இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் பிஸ்னஸ் லாஸ் கோலை போய் சேர்ந்துட்டான். போனதுக்கப்புறம் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சு நினச்சேன். 6 வருஷம் ஆச்சு. இப்போ லைஃப் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. சில விஷயம் எப்படி சொல்கிறது, இது எல்லாருக்கும் தேவைப்படும் மாதிரி எனக்கும் தேவைப்படும். இல்லை, நீங்கள் கரெக்டாக தான் நினைக்கிறீங்க. அதனால நாங்கள் 2 பேரும் பழக ஆரம்பிச்சிட்டோம். மற்றபடி மைக்கேல் என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான். நீங்கள் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. நான் இனிமேல் மைக்கேலோட டச்சில் இருக்க மாட்டேன். காஃபி ஆறி போயிடும். உன் தேவைக்கு வேற யார்கிட்டயாவது போக வேண்டியதானே? உன்னை மாதிரி அது இதுன்னு எதிர்பார்க்கிறவங்க ட்ரை பண்ணுறா. இவனை மாதிரி அப்பாவி கண்ணு பையனை சாரி சாரி அக்கு, நல்லா காமெடி பண்ணுறீங்க அக்கு. என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ அப்பாவி கண்டிப்பா பழைய ஆளாவே இருக்குங்க அக்கு. நான் சொல்றது கண்டிப்பா புரியுது, புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் வெளியில போய் நான் ஒரு ஐட்டம்னு சொல்லுவீங்க. பாய் அக்கு. ஏய் ஏன் இப்படி பண்ண? உண்மைதானே சொன்னேன். ஏய் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படிதான் பேசுவான், ரொம்ப நல்ல வசத்துவான். நான் சின்சியர் லவ் பண்ணுறேன். இதை பேச்சு கன்வின்ஸ் கல்யாணம் பண்ணி வையன். என்ன நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு தர வேண்டாம். சரிங்க. கட்டின புடவையோட பொண்ணு அனுப்புங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, என் பையனுக்கு பொண்ணு தேடி நாயாக அலைஞ்சிட்டேன். ₹1 பொண்ணு கொடுக்கல. நான் தரேன். அதுதாங்க நல்லா தாண்டி இருக்கான். சென்னையெல்லாம் என்ன நல்லா தான் இருக்கான்? நல்லா இருக்கான். நல்லா இருக்காரு. ஆத்தாடி, இதான் தலை தளபதியை ஒன்றா அரைச்ச மாவு தோசையா? மைக்கில் தம்பி அவனுக்கு எதுனாலும் நாங்கள் இருக்கோம். சரி மாமா. ஐயோ மைக்கில் பொண்டாட்டி குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஆல்ரெடி இறங்கிட்டார் சார். உள்ள போய் 3வது நிமிஷமே லைட்டு நாளைக்கு நீ ஊருக்கு வேற கிளம்பணும். போ. அது ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் கல்யாணம் ஜாலி. மைக்கேல் கல்யாணம் ஜாலி. ஜாலி. லைட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை. நிறைய சிகரெட் பிடிப்பீங்களாக்கும்? இங்கே பாரு, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, கட்டாயப்படுத்தினாங்க பண்ணேன்.
அப்படியே நீ எதிர்பக்கம் மாதிரி காதல் வழியிற உத்தம புருஷன்லாம் என்னால் இருக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணுறதா இரு. ஏய் ஏய் யாழி ஏய் யாழ் யாழ் இந்த பா இங்க வா நான் ட்ராப் பண்ணுறேன் வா புஜ்ஜி சொன்னா கேள் நான் ட்ராப் பண்ணுறேன். அண்ணே அக்ஷய்குமார் அண்ணே நீங்கள் கிளம்புங்க நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். பாய் டாலி. யாழு இந்த பார் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. யார் சொன்னா? நான் எப்பவும் இப்படியே இருப்பேன்னு நினைக்காத. ஒரு நாள் நீ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நான் அங்கே இருக்க மாட்டேன், போயிருப்பேன். உனக்கே இது அசிங்கமா இல்லை? அவுத்து போட்டு ஆடுக்கு பொண்ணுங்களை மம்பழுத்து அடி வாங்கி அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி சீ. இட்ஸ் ஸோ எம்பாரசிங். பட் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. சரி விட்ரி, சரி விடு, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கண்ட்ரோல் பண்ணலாம். சொல்லிட்டே இருக்கல சார். சார் உள்ள சார். சார் கொஞ்சம் இருங்க சார். சார் யார் சார் நீங்க? சார் அருண், சார் இல்லங்க சார். அருண் just relax. என்னாச்சு? நீ தான் நேற்று பார்ட்டியில் கை காட்டினது. அப்போ கூட அப்போ நீ போட்டு கொடுக்காத நீ. ஏய் பொய் சொல்றா யாழு. அவன் பொய் சொல்றாமா? சொல்லு நான் எந்த பொண்ணா வம்பிட்டேன் பாத்தியா? நீங்கெல்லாம் பெரிய குடும்பம், இப்படியெல்லாம் செய்யலாமா சார்? ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, விடுங்க சார். முதல்ல கண்ணாடியை கலந்து. இந்த பாரு யாழு, உனக்கு என்னை பற்றி ஏதாவது தெரியுன்னா என்கிட்ட கேளு. கண்ட நாய்கிட்ட கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஐ கான்ட் டேக் இட் எனிமோர். விஜி என்னடா நீ லூஸ் மாதிரி பேசிட்டு? ஐம் சீரியஸ். யோசிச்சு தான் சொல்கிறேன். நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். கனாவை அது விழுங்கிடுமா, வினாடி நிறம் இழந்திடுமா, வினாவின் விடையவனிடமா, தொடாமல் நிழல் விலகிடுமா, விடாமல் விரல் இறகிடுமா, விழாவில் இடைவெளி விழுமா, வினாவின் விடையவனிடமா. ஐயா இவங்க அழறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. படத்தை வச்சுட்டு நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன்? ஏற்கனவே இதால் லாஸு தான். என் பொண்டாடி தாலி அடமானம் வச்சு தான் அந்த படத்தை எடுத்தேன். ஏய் பேசிகிட்டு இருக்கல, என்ன வெயிட் பண்ண சொல்லு. எனக்கு பணத்தை விட படத்தை விட மானரோசம் பெருசுன்னு நினைக்கிறவங்க நாங்கள். உங்கள் பையன் கோவத்தில் சில விஷயம் பண்ணார், 2-3 வார்த்தைகளை விட்டார். அதான் மறக்க முடியல. 83 அவார்டு வாங்கியிருக்கேன். கோவம் வரதான் செய்யும். கோடி கோடியாக போகுமாமே, போகுது. போட்டு பார்த்துன்னு நினச்சது தான். நீங்கள் சொல்கிறது சரிதான். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இந்த ஒரு விஷயத்தால் குடும்பமே நொந்து போய் கிடக்குது சார்.
சரி விடுங்க, பெரியவங்களாம் வந்து பேசுகிறீங்க. படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். அவர் வந்து ஒரே வார்த்தை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், உடனே ரிலீஸ் பண்ணிடுறேன். அதுக்கு தான் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கட் பண்ணுங்க, நான் மறுபடியும் லைனுக்கு வரேன். என்ன மாமா ஒரு சொன்னேன்ல, எதுக்கு வேண்டாம் வந்து பேசிட்டு உங்களா எதுக்கு சித்தப்பா அந்த மன்னிப்பு கேட்கணும்? மைக்கேல், அவனுக்கு பணம் பண்ணி குத்த பெருசு. அண்ணா நீல மன்னிப்பு கேட்கணும். அவர் பெரிய கவலை பண்ண மூஞ்ச வரல ஈத்தர ஃபேமிலின்னு. அண்ணே அண்ணே அண்ணல மன்னிப்பு கேட்கணும். அண்ணே உங்க அண்ணன் லைஃப்ல நல்லா இருக்கணுமா இல்ல குடிச்சு அழியணுமா? அண்ணே நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போதும் மைக்கேல். அருள் எங்க பாரு, இது டூ மச்னு தெரியுது. பட் உன் படம் வெளியே வரணும்ல, உன் படத்துக்காக, அப்புறம் நமக்காக ஒரு சாரி தானே கேட்குறான் அந்த புண்ணாக்கு. போய் சொல்லிடலாமே. புண்ணாக்கு நல்லா பண்ணா பெருசா பொறும்பு எச்சக்கட புறம்போக்கு பன்னாடை எச்சிக்கல்லம். அந்த நாய் நல்ல நாய் இல்லை. உங்களுக்காக கேட்டு தொலைக்கிறேன், வந்து தொலைங்க. என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் பண்ண தப்பு தான். என்னை மன்னிச்சு இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அதான் கேட்டேன்ல, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. என்ன பெரியவரே, உன் பையனுக்கு மரியாதை சொல்லி வளர்க்கலையா? மன்னிப்பு கேட்குறதுனா இப்படியா? காலை தொட்டு கும்பிட்டு கேட்கணும். போய் நீ அருள கவனி. தப்பு சார், ஒரு கலைஞனை சிதைக்கிறது ரொம்ப தப்பு சார். ஐயா ஐயா சார், அவன் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான். அவனை பார்த்ததும் சுருன்னு ஏறிடுச்சு. அதான் அப்படி பண்ணிட்டேன். நீங்கள் வேற கலைஞன் பாவம் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க. ஒரு குடும்பத்தோட வைத்தறிச்சல் என் குடும்பத்துக்கு எடுத்துரும். அதனால் இந்த படத்தை என்கிட்ட வாங்கிடுங்க. நான் செலவு வச்சது 4 கோடி, வட்டி 1, 5 கோடி, 6 கோடியை கொடுத்துட்டு படத்தை எடுத்துங்க. நம்பிக்கை இல்லையா சார்? என் பொண்டாட்டி புள்ள மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த திருவண்ணாமலை ஆண்டவன் பழனி ஆண்டவர் மேலே சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக கொடுத்துறேன். பணத்தை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணுங்க. அம்மா நீ இருந்திருந்தா அவன் நடிச்சிருப்பம்மா. யார் முன்னாடியாவது என்ன மன்னிப்பு கேட்க விட்டுருப்பியாம்மா? நீ உன் மகன் மன்னிப்பு கேட்டாம்மா. முதல் தடவை பண்ணாத தப்புக்கு உன் மகன் மன்னிப்பு கேட்டாம்மா. அதுக்கு அந்த நாய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாம்மா. அசிங்கமாயிடுச்சு எனக்கு இன்னைக்கு, கேவலமாயிடுச்சு ரொம்ப. இது ஹாஸ்பிடல் சார். சாரி 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 சார், நீங்க போங்க, நீங்க போங்க. சாரி சாரி, அசிங்கமாயிடுச்சுமா. எப்படி விட்டு வந்தவன அங்கே பழந்திருக்க வேண்டாம். டேய் யாரா விட்டா பிடிச்சிருந்து வரைய போகலாமா? எச்சி நிறுத்து. பேசுகிறான். பிரயோஜனமாக ஏதாவது பேசுங்கடா. நம்மகிட்ட இருக்கிறது, அவன் மாமனார்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விற்று போட்டால் கூட 2-3 ரூபாய்க்கு மேலே தேராது. வட்டிக்கு கடன் வாங்க போனோம்னா 1 கோடிக்கு மேலே ஒரு பய தரமாட்டான். மீதி பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிங்கடா. சித்தப்பா கொஞ்சம் இரு. அண்ணா பெருசாக படத்தை நல்லா ப்ரொடியூசர் கை மாற்றலாமாண்ணா? ஏன் அருள், இந்த டிவி ரைட்ஸ் எல்லாம் கொடுத்து முன்பணமாக எதுவும் வாங்க முடியாதா? அதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, ஒன்றும் நடக்காது. இல்லைண்ணா இப்போ நம்ம மட்டும் பணத்தெல்லாம் போட்டு அவனுக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து படத்தை வெளியிட்டு வேறு ப்ரொடியூசர் மூலம் மூவ் பண்ணி பார்க்கலாமா? கிழிப்பான் அவன், கிழிப்பான், நல்லா நல்லா கிழிப்பான். முழுக்க காசை வாங்க படத்தை கொடுக்கறதுக்கு அவனை மகனா நாய், அவன் நாய், கேவலம் கேட்ட நாய். சார் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சிஸ்டர் சாரி சிஸ்டர், தயவு செஞ்சு கிளம்புங்க. சாரிங்க. சாரிம்மா ப்ளீஸ். சாரிம்மா சாரி சாரி. மீதி இருக்க பணத்துக்கு நம்ம வட்டிக்கு வாங்கணும், பெரிய சிக்கலில் மாட்டிப்போம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு.
உங்கள் எல்லாத்துக்கும் ஓகேன்னா ஈஸியாக பணத்தை கொட்டிடலாம். என்னடா அது? நம்ம அப்பா தாத்தா அவங்க அப்பா இவங்க எல்லாம் பண்ண சிற்பங்கள்லையே செலக்டிவாக 1-2 தூக்கி ஃபாரினுக்கு பார்சல் பண்ணணும்னு வச்சுங்களேன், காசு அல்லலாம். டேய் திருட சொல்றியாடா? முட்டா பையல ஜெகன் தப்பு பண்ணுறாடா ஜெகன். தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஆல்ரெடி நான் ஒரு தடவை செஞ்சுருக்கோம். மேடம் மைக்கேல். டேய் அட பாவிங்களா, சும்மா ஒரு மாலை சாப்பிட்டு போனஸ்பா, நீ வேற. டேய் திருட்டு முண்டங்களா, தெரிஞ்சா மொத்த குடும்பத்தை தூக்கி உள்ள வைப்பான்டா. அதெல்லாம் மாட்டோம். நம்ம திருட போகிறது ஃபேமஸான கோயில் இருக்கிற ஃபேமஸான கடவுளே இல்லை, மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப வருஷமாக பூட்டியிருக்க சின்ன கோயில் தான். அது திருட்டு போச்சுன்னு கண்டுபிடிக்கவே 2-3 வருஷம் ஆகும். முக்கியமாக இறைவி, பெண் தெய்வ சிலைங்க நம்ம குடும்பம் பண்ணதுலேயே 1-2 சிலைங்க. டேய் ஏண்டா நம்ம பண்ண சிலையை நம்மளே திருடுறாடா? ஏண்டா திருட்டு கழுத, உனக்கு அறிவு? எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கெல்லாம்? பக்கத்துல பேசிட்டு இருக்கா. சும்மா நைன்ட்டு போமா, வெளியே பேசிக்கிட்டு இருக்கோம்ல, கதவு சாத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம், போமா. வா சிஸ்டர் பெட்டர் போயிடு. சாரி. நீ ஏன் அதைகிட்ட போய் சாரி கேட்டு? சொல்லுடா. அப்பா, சிற்பம்ன்றது எவ்வளோ பெரிய கலை. நீங்கள் கஷ்டப்பட்டு செதுக்கினது எல்லாம் சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஒரு கலை படைப்பு அதோட மதிப்பு தெரியாத இடத்துல இருக்கவே கூடாது. இப்போ அண்ணனோட படைப்பு இந்த படம். இதை காப்பாத்துறதுக்காக எங்கேயோ அழிஞ்சுக்கிட்டு இருக்க நீங்க படைச்ச 2 இறைவி சிலையை தூக்க போறோம், அவ்வளோதான். ஏண்டா பண்றது கடத்தல் தொழில், இதுல கலை சிற்பம் படைப்பு இப்படிலாம் பேசி பூசி முழுக்கலான்னு பாக்குறியா? தாசு அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான், பெருசா எடுத்துக்காத. கடத்துறான். உங்க அம்மா மாதிரி ஒரு இறைவிய, என்ன மாதிரி ஒருத்த மதிப்பு தெரியாம சீரழிச்சிட்டு இருக்கிற இறைவிய நல்ல இடத்துக்கு அனுப்ப போறேங்கிற. ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை காப்பாற்ற போதுங்கிற. தப்பே இல்லடா, பண்ற. கண்ணகி கோயில் இதான் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் மாட்டில் பெரிய ரிஸ்க். அப்படி என்னடா $500,000, கிட்டத்தட்ட 2.5 கோடி. அவர் பழைய மாதிரி ஏதோ பண்றது இருக்காரு. உங்கள்கிட்ட பேசாம இருக்க முடியல. ஏய் சொல்றது கேள்வி. மலர் போட வச்ச மலர். சரி, என் பேத்தி பக்கத்துல இருக்காடா? டாலி தூங்கிட்டு இருக்காமா? ஏய் பக்கத்துல. இந்த அரக்கர்கள் கையில் இருந்து ஒரு நாள் விடுபடுவாய் கண்ணகி, சுதந்திரமாய் வீடு திரும்புவாய் கண்ணகி. ஜெகனே, முதல் தடவை அந்த கமிஷனுக்கு ஒத்துக்கிட்டேன். நீ விட்டா ப்ரொஃபஷனல் திருடனாவே மாறிடுவ போலயே. கிளாஸை கவனிச்சு கிழிச்சிட்டீங்களாக்கா? சாருக்கு அப்படின்னா டவுட்டு. சார், இன்கேஸ் கண்ணையும் யாராவது லவ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு திருப்பி வந்திருந்தாங்கன்னா கோவலனும் ஏத்துக்கிட்டு உத்தம புருஷனா இருந்திருப்பாரா சார்? ரொம்ப கோவலமான, சாரி கேவலமான ரூல்ஸ் இருக்கு சார். ஏய் ஜெகன், கிளாஸ் விட்டு வெளியே போ, போடா. நேற்று இவன் ஏனி, இன்று இவன் ஞானி. தம்பிகளா, என் படத்தை இல்லடா என் உயிரே எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்கடா. நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா. அதை உடனே ஒரு ரவுண்ட் அடினே. சிச்சி, இனிமே இந்த கர்மம் எனக்கு எதுக்கு? என் படகுலி சாருக்கான எல்லா வேலையும் ஆயிப்போச்சு. கண்ணா, கொடுத்த வாக்க காப்பாற்றணும், இல்லைன்னா நம்ம தலைவர் ஃபேன்ஸே இல்லை. என்னடாச்சு இருக்கு? யாரா? எங்க அப்பாவை தான் இருக்க.
நீ ஒரு அரக்க, நீ ஒரு அரக்க. ஐயா ஏய் ஒரு டைப்பாக தாண்டா திருடா இன்னைக்கு. திருத்துறதுக்கும் பொறுத்துக்கிறதுக்கும் புள்ள குட்டியை பெத்து போடுறதுல பொண்டாட்டியாடா. வேற எதுக்குடா பொண்டாட்டி? வேற எதுக்கு? எங்க அப்பா எங்க அம்மா வாழ்க்கையை நாசம் பண்ணா. அவருக்கு பயந்து பாவம் எப்போவுமே எங்களை பற்றியே கவலைப்பட்டுட்டு சாப்பிட்டீங்களாடா சாப்பிட்றீங்களான்னு எங்களை தவிர்த்து வேற எதுவுமே பார்க்கல அவங்க. அப்படியே இல்லை ஒரு நாள் அப்படியே படுத்துட்டாங்க. டெய்லி போய் மீன் விட்டா எதிர்த்து வந்துடுவாங்களா? விடுறா அவரை போயிட்டு அவங்கள அப்படி படுக்க முடியாதாண்டா. டேய் விடுறா, எல்லாம் சரியாயிடு. நீ விடுறா மட்டும் யோகி பாரா. டேய் என்னடா ஏன் பக்கம் திரும்பிட்டா? டெய்லி சரக்கு போட்டு அநிலை பண்ண பண்றேன். அதான் குடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. பாவம் எங்கிருந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்த நீ இன்னொருத்த பின்னாடி நாக்க தங்கப்பட்டு நைனேத்திர தாய். அடச்சி நான் அந்த பொண்ணை சித்தியா லவ் பண்ணடா. சித்தமா விட பொண்ணை கல்யாணம் பண்ணிச்சாரு. அது உனக்கு ஆமாடா, இந்த வழக்கமா இருந்தா நல்லா சொல்லு. நீங்க எல்லாம் அரக்கங்களாடா. ஒரு நாள் அரக்க கரைந்து விடுபடுவார். அரக்க மௌனங்களா நீங்க? அரக்க மௌனங்களா? சரி 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 கடை வா நாளா அரங்கடா. புதுக்குடியாரங்க குடிங்க. அதெல்லாம் விடுபடுவார் கனகி. ஆமாடா. பாத்து போடானே. இதெல்லாம் ஒரு நாள் விடுபடுவார் கனகி. ஆமா அரக்க மௌனங்களா. வாடா டேய். 3 அடிச்சது 3 லாட்சி. வாடா அரக்க மௌனங்களாடா. அரக்க மௌனங்களா. வரே. ஏய் ஏய் நான் முடியலடி. புரிஞ்சுக்கோடி. ஏன் நீ அவாய்ட் பண்ற? அதாவது நீ இல்லாம கஷ்டமா இருக்குடி. சொல்ல புரியாதா? அப்படி என்னத்த கண்டுட்ட நீ? பெரிய காவிய காதல் பொண்ணாக்கா நீ? பார் இதெல்லாம் சும்மா. என் புருஷனை நான் உருகி உருகி தான் லவ் பண்ணேன். ஏன் அவன் செத்ததுக்கு அப்புறம் உன் கூட படக்கல? இத்தனை நாளும் உன் பொண்டாட்டியை தொடாமல இருந்திருப்பேன் நீ. ஓ நல்ல புருஷனா இருக்கு. போடா. Hi. Hi, come in. Sorry, sama mala. 1 minute, I'll be back. Yeah. யாரு? புரிஞ்சுக்கோ. கிளம்பு. சி ஏய் ஐயோ கிளம்புடா. உத்தமனே கிளம்பு. ரிப்பேர் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுக்கா. எனக்கு ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் லேட்டாக தான் சொன்னாங்க. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் வி ஹவ் இன்ஸ்டால் விண்டோஸ் 8 now. ஸோ இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பட் வந்தாலும் we can sort it out. Thank you. Thank you. மழை நின்னதுக்கு அப்புறம் போ. ஓகேக்கா. நடிகரும் இயக்குனருமான கிளின்ட் ஈஸ்ட்வுட் பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம கோலிவுட் கார்னருக்கு வந்துட்டோம். இந்திய சினிமால ஏன் உலக சினிமாலயே மட்டும்தான் ரீமேக் பண்ணி பார்த்திருப்பீங்க. பணம் ரெடி ஆயிடுச்சுல, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஹாப்பி ஆயிட்டு அப்படியே சந்தோஷத்துல போட்டாக்கிட்டேன்டா. பா நீ இந்த தெருமுக்குள்ள திரும்ப போதே எனக்கு தெரியும் குடிச்சிருக்கியா இல்லையான்னு. ஓகே
நான் சொல்லட்டுமா நீ ரியலாவே சீரியஸா இயக்கி இன்னும் திரைக்கே வராம இருக்கிற 17:05 படம் தாங்க. இப்போ அந்த படத்தை பத்தி அந்த படத்தோட ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு பார்க்கலாமா? நான் தயாரிச்ச 17:05 என்ற படத்தை டைரக்டர் அருள் இயக்குனாரு. நல்ல கதைங்க, ஆனால் படம் சரியா வரல. ஏன்னா அவருக்கு எடுத்து தெரியல. ஸோ இந்த படம் தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான படம். அதனால இந்த படத்தை அப்படியே தூக்கி போட்டு அதே கதையை என் தம்பி சுகுமாரை வச்சு டைரக்ட் பண்ண போறேன். எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, படம் தான் முக்கியம். இந்த படம் கண்டிப்பா மக்களுக்கு போய் சேரும், வெற்றி பெறும். என்ன இது முட்டாள்தானோ? நம்ம தான் பணத்தை கொடுக்குறோன்னு சொல்லிட்டோமே. ரிலாக்ஸ், பதட்டப்படாத. காலையில் போய் நம்ம அவன்கிட்ட பேசுவோம். அருள், இப்போ எதுவும் ரியாக்ட் பண்ணாது. ப்ராப்ளம்ஸ் தான் வளரும். ப்ளீஸ் அருள், காலையில் நேரில் போய் பேசுவோம். ப்ளீஸ் காம் டவுன் அருள். விஜய், எனக்கு குடிக்கணும். எனக்கு குடிக்கணும்பா. எனக்கு இல்லைன்னா தலை வெடிச்சிடும். அருள், குடிக்க மட்டும் செய்யாத. சொல்றேன் நான் குடிக்கிறேன். போய் அருள், அருள், அருள். ஜகன், ஜகன், மாமா, மாமா. அருள், அருள். ஐயோ. வந்தீங்களா? சொல்லிட்டு போலாம்ல ஊருக்கு போறேன்னு. முக்கியமான விஷயம் சொல்லலான்னு கால் பண்ணா நீங்க எடுக்கவே இல்லை. மாமா தான் சொன்னாரு நீங்க எனக்கு வரீங்கன்னு. என்ன சிரிக்கிறீங்க? விஷயம் என்னன்னு தெரியுமா? நேற்று அத்தை செக்கப்புக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டா. என்னங்க? பொண்ணே, சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே, என்னாச்சுண்ணே? இந்த வந்துடுறேன், இந்த வந்துடுறேன். என்னாச்சு? ஏங்க மலையில எங்க போறீங்க? ஒரு சின்ன வேலைக்கு சீக்கிரம் வந்துடுறேண்ணே. என்னங்க? சீக்கிரம் வந்துடுறேன். இரு. ஏய், அண்ணன் வந்தாடா. இல்ல அவர்லாம் இங்க வரல. என்னாச்சு? நீ பார்த்துக்கடா. ஏய், 2 பாட்டில் வாங்கணும். ஃபுல்லாக வச்சோம் இல்லையா? முக்கால் மிச்சம் இருந்துச்சு. காரில் தானே இருக்கு. அப்போ தான் டாக்டர் இருக்கு. ஒருவேளை அங்கே போய் போகிறோம். ஜன ஏறா. என்ன வந்தாரடா? என்ன சார்? சார் இருக்காரா? டீனர் ஆஃபீஸுக்கு சாயங்காலமே கிளம்பி போயிட்டார் சார். சார், அருண் சார் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போனார் சார்.
டேரக்டர் கலையை வளர்க்க படம் பண்ண எத்தனை பேர் இருக்கான்? அவன்கிட்ட போடுது ஏன்டா அந்த என்ன கொலை வேணாலும் பண்ணிக்கோ, என் படத்தை விட்டு. அது என் குழந்தை மாதிரி சார். இந்த குழந்தை படைப்பு ஆர்ட்டு மட்டம் மண்ணாங்கட்டிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா எனக்கு புரியாது. நான்லாம் ஊருக்குள்ள என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? கேட்ட உடனே சரின்னு எதுக்கு ஒத்துக்கிட்டேன்? ஒத்துக்கிட்டா புத்திக்கிட்டு இருக்கணும். வீரப்பா எழுத்து பேசினப்ப புத்தி எல்லாத்துக்கும் தான் உன்ட மனுவே இல்லடா சார். என் படத்தை விட்டுருக்கு ப்ளீஸ். அடிப்படையில் ரொம்ப கேவலமான குடும்பத்தில் பிறந்த வேண்டாம். நான் எங்கிட்ட நியாயம் கேட்க குடிச்சிட்டு ரோசமாக கிளம்பி வந்து எந்த நேரத்தில் எனக்காக கொல்லான்னு துப்பாக்கி வாங்கி வச்சிருந்தேன். அவசர சனியை மறந்துட்டேன். இல்லை பாத்தியாண்ணே சுட்டுலாம் ஐடியம். அண்ணே போலீஸுக்கு கூப்பிட்டு அட்டெம்ப்ட் மர்டர் சொல்லி கேஸ் போட்டு உள்ள தள்ளவனே. ஏய் புசுக்குன்னு அடிச்சாண்டா. எப்படி விட முடியும்? வீட்டில் துப்பாக்கி மறந்து வச்சுட்டாராம். இல்லைன்னா நம்மளை கொன்றுப்பாராம். இவனை கொன்று போட்டாதான்டா மனசாரும். கொல்லுங்க பாத்துக்கலாம். உள்ள போற ஆள் இருக்கு. ஏய் உள்ள போய் அலமாரியில் 3வது ஷெல்ஃபில் இந்த சைஸ் சுற்றி இருக்கும், எடுத்துட்டோம். தலையை தூக்கி போடுறான். அண்ணே நிஜமா கொல்ல போறியாண்ணே? தூக்கி போடுறான் மரியா. வேணா விட்டுரு, கூட்டு போயிரு. கூட்டு போங்க தம்பி. 2 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா செத்துருப்பான். கூட்டு போங்க. இப்படி அடிச்சுக்க போறான். அவனை அடிச்சு என்ன அடிச்சு வீட்லயே அடைக்க வைங்க தம்பி, பத்திரமா. நல்ல படம் தான். எந்த கிழமைட்ட சொன்னேன் வளர்ப்பு சரியில்லைன்னு. நல்ல படம் தான். பாத்தியாடா கலைத்தாய் பெற்ற குழந்தை. நீங்க வரலன்னா கொண்டு போண்டா, செத்துருப்பேன்.